போட்டுக்கலாம் ஆக்சுவலி. Okay. So butter will give you some good aroma and the flavor நிஜமா. So இந்த batch போட்டனா look nice presentation. இதுக்கு வந்து இந்த மாதிரி அடிப்பாகம் வந்து நல்ல கனமா இருக்கும். ஆமா. சோ நீங்க வைக்கிற அந்த பாத்திரம் வந்து அதோட அடிபாகம் நல்ல கனமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா டக்குன்னு அப்படியே சூடாயி ஒரு மாதிரி கரிஞ்சிடக்கூடாது இல்லையா? நம்ம ட்ரெடிஷனல் வெசல்ஸே பெட்டர் இதுக்கு ஆக்சுவலி. நம்ம எல்லார் வீட்லயும் இது இருக்கும்ல அயன். ஆமா ஆமா, இரும்பு கடாய் இல்லையா? ஓகே, மினி பன்ஸ் இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணலாம். ஓகே, சர்விங் பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். இது அப்படியேவும் சாப்பிடலாம். அப்படி ரொம்ப ஸ்வீட் டூத் இருக்கிறவங்க சுகர் டஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். பவுடர். அப்படியா? அது வந்து நம்ம ஆயில்ல இருந்து எடுத்த உடனே சூட்லி அந்த சுகர் வந்து பவுடர் பண்ணியா? ஆமா, பவுடர் பண்ணி மேல டஸ்ட் பண்ணோம்னா நல்லா கோட் ஆயிடும் இல்லையா? அப்படியும் சாப்பிடலாம். ஓகே, சோ பாருங்க, பாக்கும்போதே வந்து இது நிஜமாவே நம்ப முடியல. இது வந்து ஸ்டவ்ல தான் பண்ணி எடுத்திருக்கோம் இல்லையா? நல்ல ஸ்மெல் இருக்கு. மேபி பிகாஸ் ஆஃப் அந்த மைதாக்கே வந்து அந்த ஸ்வீட்ல எப்பவுமே மைதா சேர்த்தோம்னா அதுல ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அண்ட் பட்டர், அதோட வந்து நம்ம வெனிலா எசன்ஸ் ஒரு 2 டிராப் சேர்த்திருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து அது பார்க்கும்போதே வந்து ரொம்ப அந்த ஸ்மெல்லே வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இதை ஏற்படுத்துது. அண்ட் இவங்க சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம், ஏன்னா இதுல ஸ்வீட்னஸ் வந்து கம்மி இருக்கும். ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும்ல சில பேர், 3 ஸ்பூன்லாம் சக்கரை போட்டுப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் you can add powdered சக்கரையை வந்து நல்லா மிக்ஸில போட்டு பவுடர் பண்ணி அந்த ஆயில இருந்து எடுத்து கொஞ்சம் அந்த இது இருக்கும் போதே இப்படி டஸ்ட் பண்ணி விட்டோம்னா அப்படியே கோட் ஆயிடும். டஸ்ட் பண்ணலாம், இல்ல ஒரு பவுல்ல அந்த பொடியை போட்டு இத போட்டு ஒரு குலுக்கு நல்லா ஈவனா போட்டு. ஓகே, இத டேஸ்ட் பண்ணலாமா? ஷூர். ஓகே, வாவ், சூப்பரா இருக்கு. ஆனா சூடா இருக்கு. மேடம், இது வந்து எவ்வளவு நாள் நம்ம வச்சுக்கலாம் இத செஞ்சு? இது 10-15 days இருக்கும். ஈஸியா இருக்கும். சிம்பிளா வந்து ஒரு நாள் செஞ்சு வச்சுட்டோம்னா மந்த்லி ஒரு twice or thrice செஞ்சு வச்சுக்கிட்டா போதும். மந்த் ஃபுல்லா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ். ஆமா, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, அண்ட் குழந்தைங்களுக்கு வேணும்னா அழகா இதுக்கு மேல நம்ம ஏதாவது பண்ணுவோமே, லைக் அந்த ஜாம் கீம்லாம் வச்சு இல்லையா? நம்ம இஷ்டம் டெக்கரேஷன் பண்ணலாம். அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஐ அப்பீலிங்கா ஒரு பெரிய பிளாட்டர்ல இருந்து எல்லாம் வச்சு அழகா ஜாம் வைக்கலாம், சீஸ் வைக்கலாம், தென் ஃப்ரூட்ஸ் வைக்கிறவங்க ஃப்ரூட்ஸ் வைக்கலாம். 3 லேயரா வச்சு நம்ம பார்ட்டி சர்வரா கூட பண்ணலாம். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்ல, இது வந்து ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு கூட நம்ம வந்து லைக் இங்க வந்து நடுவுல சீஸ் ஏதாவது வச்சு, ஆமா, ஒண்ணு மேல ஒண்ணு ஒரு ஃப்ரூட்ல வச்சு ஒரு டூத் பிக்ல வச்சு கூட நம்ம பிக் பண்ணலாம். ஃபிங்கர் சாண்ட்விச் சொல்வாங்க, அந்த மாதிரி சாப்பிடலாம். சோ நிறைய விஷயங்கள் நம்ம இதுல பண்ணலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஐ திங்க் ஒரு கெட் டுகெதர் இல்ல ரிலேட்டிவ்ஸ் வராங்க, இல்ல குழந்தைங்க நிறைய பேர் வராங்கன்னும் போது ஏதாவது கொடுக்கறதுக்கு இருக்கும். அந்த நேரம் நம்ம வந்து கடைக்கு ஓட வேண்டாம், ஏதாவது வாங்கணுமே அப்படி. அண்ட் ஆயிலியாவும் இருக்கா, they don't feel guilty. ஆமா, ஆயில் அப்படியே இருக்கு பாருங்க, கொஞ்சம் கூட இது வந்து எண்ணெய் இழுக்கவே இல்ல, கையிலயும் உங்களுக்கு ஆமா ஒட்டவே இல்ல. சூப்பர் மேம். அண்ட் இது வந்து ஒரு புதுசான இனோவேட்டிவான ஒரு விஷயம் கிடையாது. இது ஏற்கனவே அவங்க சொன்னாங்க, இது வந்து அவங்க அம்மா ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு. சோ ஐ திங்க் ரொம்ப சிம்பிளான டிஷ், நீங்க இப்பயே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச். இந்த மினி பன் ரொம்ப டேஸ்டியாவும் சிம்பிளாவும் இருந்தது. சொன்ன மாதிரி ரொம்ப ஹெல்தியான ஒரு வெர்ஷன் கூட இல்லையா? தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்த்த மினி பன்ஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியா இருந்தது. சோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு மெகா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கும் இந்த மாதிரி வித்தியாசமா சமைக்க தெரியும், நானும் நல்லா சமைப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்ததுன்னா நீங்களும் இங்க வந்து சமைக்கலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், நீங்க என்ன சமைக்க போறீங்களோ அதை பத்தி தெளிவா எழுதி, அதோட உங்களோட கலர் போட்டோகிராஃப், உங்க வீட்டு முகவரி, போன் நம்பர் இதெல்லாம் எழுதி மெகா டிவிக்கு அனுப்பி வைங்க. கண்டிப்பா உங்களோட சமையலும் இந்த ருசி ருசி பகுதியில் இடம்பெறும். இப்போ பெண்கள்.com நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி என்ன பகுதின்னு பார்க்கலாம். பெண்கள்.com சிறிது இடைவேளைக்கு பின் தொடரும்.